ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக அட்டகாசமாக ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் பொடி நம்மளே பண்ண போகிறோம். அதனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் காய்கறிங்க எல்லா காய்கறிகளும் போட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இது நல்லா சும்மா சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 12லேருந்து 13 காஞ்ச மிளகா, ஒரு 6 ஸ்பூன் தனியா எடுத்தாச்சு. இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். தீயை மட்டும் குறைச்சலாக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசியும் அதுக்கு ஒரு 100-120 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் நல்லா கழுவி குழைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுலேயுமே கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்தாச்சு. நம்ம இப்போது பொடியும் அடுத்து சாம்பார் சாதத்துக்கு தாளிக்கவும் பண்ண போகிறோம். இப்போது இந்த தனியாவும் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாம்பார் வைக்கும்போது கூட லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் ரைஸ்க்கும் யூஸாக இருக்கும். காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுலேயே வறுபட்டுடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சா கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் இது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு சும்மா 2 வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா தீஞ்சிடும். சும்மா சூட்லேயே இது வறுபட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே வறுபட்டுடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து ஜாரில் சேர்த்து ஃபைனாக பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மிளகாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. இது நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னு போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நார்மல் சைஸ் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, அவரைக்காய், கொஞ்சம் குடமிளகா, அடுத்து மொச்சை, கொஞ்சம் பச்சை பட்டாணி. வாங்க தாளிச்சிடலாம். கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகா, ஓகே கடுகு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் பொடிசை விட கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம ரொம்ப முழு பங்குக்கு வதங்க விடாமல் ஒரு அரை பங்கு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருந்தால் போதும். அந்தளவுக்கு வதங்கினாலே போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்டுக்கு அப்படி சும்மா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுவே அந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்க வேண்டாம். இது கொஞ்சம் லிட்டு போட்டு மூடிடுறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சும்மா 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே பாதியாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன காய்கறிலாம் பிடிக்குமோ போட்டு பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இன்னும் சாம்பாரும் இதே மாதிரி காய்கறிங்க நிறைய போட்டு வைக்கும்போது சாம்பார் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இந்த வதக்கல்லையே கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய் மசாலாவிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாம். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இது சும்மா ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நமக்கு அது உடனே வெந்துடும். அதனால் சும்மா இது ஒரு நிமிஷம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துடலாம். அடுத்து வெறும் மிளகாத்தூள் நம்ம 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். நம்ம பொடி பண்ணியிருந்தாலுமே இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா பொடி. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு நம்ம செய்யும்போது ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு கூட இது சேர்த்துடலாம். பாருங்கள், இதை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா குழைய வெந்திருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போவே வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் பொடி போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சும்மா சூப்பராக ஒரு சாம்பார் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொடி போட்டு கலக்கி விட்டோம்னா சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. நான் ஒரு 2 ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுட சுட உங்களுக்கு பரிமாறும்போது சாம்பார் ரைஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சாம்பார் ரைஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட ஒரு சாம்பார் ரைஸ் பரிமாறிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இப்படி ஒரு சாம்பார் ரைஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு அப்பளமும் ஒரு கோஸ் பொரியலும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.